கண்டிப்பாக வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவான ஒரு பார்வை வந்து இப்போ நேரு இருந்தார், அவர் முதல் பிரதமர். அவருக்கு வந்து அவர் வந்து அவருக்கு இருந்த செல்வாக்குக்கு அவர் வட மாநிலங்களில் கிடைச்ச தொகுதிகளே அவருக்கு போதும். ஆனால் தென் மாநிலங்களில் ஒரு கோரிக்கை வரும்பொழுது நீங்கள் வந்து அங்கே ஹிராகுட் பக்ரானங்கள் அப்படின்னு நீங்கள் வந்து அங்கே பெரிய பெரிய அணைகளை கட்டுனீங்கன்னா உடனே தென் மாநிலங்களில் இங்கே குரல் வந்துச்சு. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு அண்ணா வந்து குரல் கொடுக்கும் பொழுது இங்கு ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அதனுடைய தலைவராக இருந்த காமராஜர் அவர் நேராக நேருக்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் எங்களையும் கவனிங்க அப்படின்னா நமக்கு வைகை அணை வருது, சாத்தனூர் அணை வருது, பல அணைகள் அணைகள் அது மாதிரி நமக்கு வந்து அணை திட்டங்கள் வருது. இப்போ நம்ம ஐஐடி வருது, அப்புறம் திருச்சியில் பெல் நிறுவனம் வருது. இப்போ நீங்கள் அங்கெல்லாம் வந்து ரூர்கேலா இதுன்னுட்டு வந்து வரும்பொழுது இரும்பு தொழிற்சாலைகள்லாம் வருது, எங்களுக்கு என்ன திட்டங்களுக்கு, அப்போ எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணாமான்னு கேட்கும் பொழுது அந்த குரலை மதிக்கக்கூடியவர்களாக நிச்சயமாக அங்கே இருந்தாங்க. இப்போ ஒரு பக்கம் வந்து தாழ்வு, ஒரு பக்கம் உயர்வையும் வந்து ஒரு தேசிய கட்சியான உண்மையான தேசிய கட்சியோட தேச நலனில் அக்கறை உள்ள கட்சி எதுவுமே புறக்கணிக்காது. நம்ம சொல்கிறது வந்து இப்போ வந்து இவங்களோட உத்தரப்பிரதேசத்தோட எண்ணிக்கையை குறை, 80லேருந்து குறை, எங்களுக்கு அதிகப்படுத்து, எங்களை வந்து 50 கொடு, அவங்களுக்கு 80லேருந்து குறைச்சி 60 சொல்லலையே. அளவுகோல் சரியாக இருக்கணும். நம்ம சொல்கிறது இப்போ 7.2 மெயின்டைன் பண்ணி தான் சொல்லுங்கள். எத்தனை நம்பர் வேணாலும் நீங்கள் வைங்க. ஆனால் இந்த 7.2% தான் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணது. அந்த 7.2 மாற்றாத, அதுதான் நம்ம கேட்குறோம். எங்களுக்கு அதை உயர்த்தி 10 எங்களுக்கு கொடு, அல்லது வட இந்திய மாநிலங்களுக்கு ஈக்குவலான சீட்ஸ் வந்து தென் மாநிலங்களுக்கு இருக்கணும்னு கேட்கலையே. ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் நார்த்தன் சைடு வந்து அதிகமாக இருக்குது. நமக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த 5 மாநிலங்களை தான் நம்ம வச்சுருக்கிறோம். அப்போ அதுக்குள்ளேயே நம்ம அதுக்குரிய ரெப்ரசன்டேஷன் குறையக்கூடாது. அதனால தான் இதில் வந்து திமுக இதை முன்னெடுத்தாலும் இதுக்கு வந்து ஆதரவு வந்து தமிழ்நாட்டின் அனைத்து கட்சிகள், முக்கியமான கட்சி பிஜேபியை தவிர, இந்தி கட்சிகள் தவிர, ஆமாம், அதில் வந்து முக்கியமான கட்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இருக்குது, பாமக, மற்ற கட்சி தேமுதிக, எல்லா கட்சிகளுமே, அதாவது கூட்டணியில் இருக்கிற கட்சிகள், காங்கிரஸ், நீங்கள் சொல்கிற தேசிய கட்சியான காங்கிரஸ், தேசிய கட்சிகளான கம்யூனிஸ்டுகள், இவங்கெல்லாம் அதை ஆதரிக்கிறாங்க இதோட நியாயத்தை. அந்த பக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதிர்கட்சியாக மற்ற நேரங்களில் களத்தில் நாளைக்கே வந்து இப்போ வெளியில் வந்து கூட ஒரு கருத்து சொல்லலாம், நாளைக்கு இன்னொரு ஒரு விஷயமாக மாறலாம். ஆனால் இதனோட அடிப்படை நோக்கத்தை எல்லாருமே ஆதரிக்கக்கூடிய சூழல்ங்கிறது இது வந்து தனிப்பட்ட கட்சியோட பிரச்சனை கிடையாது.